வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் 45வது சதுரங்க ஒலிம்பியாட்லேருந்து சுற்று 11லேருந்து ஒரு ஆட்டம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் விளையாண்ட ஆட்டத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 அணிகளும் தங்கத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதாவது சதுரங்க ஒலிம்பியாட்லேயே முதல் தடவையாக தங்கத்தை வென்றிருக்காங்க அப்படிங்கிற வரலாறையே வந்து படைச்சிருக்காங்க. இது ஒரு சகாப்தம், ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க. இந்த வரலாற்று முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுரங்க வீரர்களுடைய அந்த டெடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டெடிகேஷனும் அவங்களுடைய அந்த ஆர்வமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. அவங்க விளையாடின விதம், அவங்க சீறிப்பாய்ந்த விதம், அந்த விளையாட்டில் சீறிப்பாய்ந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை படைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடும் விதமாக நம்ம வந்து ஒரு விளையாட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 நாட்களாக நான் வந்து செய்தித்தாள் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது செஸ் வந்து அண்டர் ரேட்டடாக இருக்குது இந்தியாவில். இந்த மாபெரும் வெற்றியை நிறைய நியூஸ் பேப்பர் கம்பெனிகள் செய்தித்தாள் அதோட முதல் பக்கத்தில் போடலை அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரியான ஆதங்கம் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து அந்த வரிசை பட்டியலை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஓப்பன் பிரிவு, அதாவது ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு 21 புள்ளிகளோட முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் பிரிவில் 19 புள்ளிகளோட முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி. இந்த மாதிரி வந்து ஆரம்பத்திலிருந்தே சதுரங்க வீரர்கள் அந்த செஸ் ஒலிம்பியாடோட ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. வெற்றி மழை பொழிஞ்சாங்க ஆரம்பத்திலிருந்தே. அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அமைவதற்கும் காரணமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம கடைசி சுற்றினுடைய முடிவுகளை பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த ஆட்டத்தை பார்க்கலாம். இதோ பார்த்திங்க அப்படின்னா ஆடவர் பிரிவில் கடைசி சுற்றினுடைய முடிவுகள். அதாவது இதில் வந்து நம்ம இந்தியா ஸ்லோவேனியா அப்படிங்கிற நாட்டோட போட்டி போட்டு அதில் வந்து 3.5 புள்ளிகளோட முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஸ்பெயின், ஹங்கேரி, சைனா, அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான், ஃப்ரான்ஸு, செர்பியா, உக்ரைன் மாதிரியான நாடுகளும் இருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்க்காத திருப்பம். இது திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த 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 சுற்றுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் யார் வந்து இந்த சுற்று வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்கள் விளையாண்ட கேம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவேனியா நாட்டை சேர்ந்த ஃபெடோசிவ் விளாடிமிர் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் மாஸ்டரோட வந்து போட்டி போட்டிருக்கார். அந்த விளையாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கே வந்து அவர் வந்து முதல்ல D4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் வந்து பிளாக் வந்து குயின்ஸ் கேம்பிட் விளையாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது நார்மலாக வந்துட்டு ஒயிட் வந்து இந்த மாதிரி C4 விளையாடுவாங்க. C5 பான் அங்கே இருக்காது. ஆனால் இங்கே வந்து பிளாக் வந்து C5 விளையாண்டுருக்கார். இந்த செட்டப் வந்து ஒரு குயின்ஸ் கேம்பிட் செட்டப் மாதிரி தெரியும். ஆனால் இந்த செட்டப்பு கடைசியில் வந்து லண்டன் சிஸ்டமுடைய பிரமிட் செட்டப்புக்கு போயிடும். பாருங்கள் எப்படின்னா நைட் F3, நைட் C6, நைட் BD2, பிஷப் G4 போட்டு பெண் போடுறாரு C3. சொன்னல பிரமிட் செட்டப், அந்த செட்டப் தான் இது. ஆனால் அங்கே வந்து பிஷப்பை வந்து D3யில் வச்சுருப்பார். E6, குயின் A4. இந்த இடத்துல ஒயிட்டோட பிளானே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்பை வந்து பிஷப்பை B5ல் கொண்டு வந்து ப்ரெஷர் பண்ணுறது தான். அதெல்லாம் உடனே வந்து நைட்டு D7 போட்டு அந்த பின்னிலேருந்து வெளியே வந்துடுறாரு பிஷப் B5. சொன்ன மாதிரியே வந்து இந்த பின்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நைட் இங்கே இல்லை, D7ல் இல்லை அப்படின்னா பின் இருந்திருக்கும். மேபி வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குயினால் பிளாக் பண்ணிங்கன்னா ரூக் போயிடும். நீங்கள் வந்து நைட்டால் தான் பிளாக் பண்ணணும். அப்புறம் வந்து அவருக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் லாஸ் ஆகும். அதுதான் இங்கே. அதனால தான் வந்து குகேஷ் வந்து குயின் A4 வச்சப்பவே வந்து அந்த நைட்டை வந்து பின்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு.
அதுக்கப்புறம் ப்ரெஷர் அதிகமாகிறது பார்த்துட்டு குயின் C8, அதுக்கப்புறம் ரூக் C1. எல்லா எக்ஸ்சேஞ்சும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த C5 ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டு ரூக்கை வந்து C1 வச்சுருக்காரு ஃபெடோசிவ் விளாடிமிர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மூவ் விளாட்றோம், லைக் இந்த மாதிரி நார்மலாக டெவலப்பிங் மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது வந்ததுக்கப்புறமா C5 வெட்டி மேபி வந்துட்டு கொஞ்சம் இந்த இல்லை இந்த சும்மா தான் இது வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லைன். ஆனால் இங்கே வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா A6 விளையாண்டுருக்காரு. A6 பிஷப் டெக் C6 குயின் டெக் C6 குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக C4. இந்த இடத்துல பிளாக் வந்து அதாவது குகேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 விதமான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த 2 விதமான எக்ஸ்சேஞ்சும் குகேஷ் வந்து பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து F6 விளையாண்டுருக்கார். இந்த 2 விதமான எக்ஸ்சேஞ்சையும் நம்ம வந்து பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு D4 வெட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து நைட் எக்ஸ் D4 விளாட முடியும். அதுக்கப்புறம் வந்து C6 ஹேங்கிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு C5 வச்சிங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்குது. நைட் C6 ஈவன் நம்ம வந்து ரூக் வச்சு அட்டாக் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நைட் A7 போயிடும். அப்படியே இந்த சைடு போனீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ வந்துட்டு இங்கே நைட் எக்ஸ் D4 C5க்கு இன்னொரு ரிப்ளை வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வச்சு இங்கே வெட்டிக்கலாம். இங்கே வெட்டினதுக்கப்புறம் எக்ஸ் D5 கிங்கை சுற்றினா ஒரு ஃபைலு கிங் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். சரி, இங்கே வெட்டினதுக்கப்புறம் ஏன் இங்கே வெட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஃபைல் இருக்குது. ஈவன் நம்ம வந்து ஒரு பீஸ் அப்பில் இருந்தாலுமே கூட ரூக்கை கொண்டு போயிட்டு நம்ம வந்து இங்கே 7th ரேங்கில் போட்டு நம்ம வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி, இப்போ வந்து நம்ம வந்து D4 வெட்டினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம C4 வெட்டினா அப்படின்னா இங்கே வந்து ஒரு ட்ரிப்பிள் பான் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ். பிளாக்னால இந்த வீக்னஸ் விட்டு வெளியவே வர முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக வந்து C5 வெட்டிட்டு ரூக் வந்து D1 வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே வச்சிங்க அப்படின்னா ரூக்குக்கு செமி ஓப்பன் ஃபைல் வந்துடும். சரி, இது எதுவுமே பண்ணாமல் சரி நம்ம வந்து இது எதுவுமே பண்ணல, முகேஷ் வந்து இதில் எதுவுமே பண்ணல, F6 விளாட்றாரு. அதுக்கப்புறம் நைட் B3 இன்அக்யூரேட் மூவ். இங்கே வந்து சில டைம் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இங்கே வந்து D5 வெட்டலாமே. D5 வெட்டினீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ் D5 வச்சிங்கனாலோ டெக்ஸ் D5 அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல டெக்ஸ் D5 வச்சிங்க அப்படின்னா டெக்ஸ் C5க்கு அப்புறம் ஒரு பேசர் பான் உருவாயிரும். அது இவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனால் அதுதான் நைட் B3. இந்த இடத்துல எந்த இடத்த கேப்சர் பண்ணாலுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் டெக்ஸ் D5 A5 H3 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் F5. இந்த இடத்துல வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது வந்து ஒரு இன்அக்யூரேட் மூவ் அப்படின்னு ஸ்டாக் ஃபிஷ் சொல்லுது. இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா G4க்கு அப்புறமா இங்கே வந்து பான் வந்து அட்வான்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஈவன் நம்ம இங்கே வச்சாலுமே கூட நம்ம வந்து ரூக்கை D1 வச்சு டெம்போ கெயின் பண்ண முடியும். நம்ம குகேஷ் வந்து இன்னும் ஒரு பீஸ் டெவலப் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு. அதுதான் இங்கே ரீசன். சரி, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டலாமே, பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் ஆகும்ல அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஃபைல் இருக்குது G5ல. இது சரி நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு வீக்னஸ் இருக்குது, ஏகப்பட்ட வீக்னஸ்ஸு. அந்த டென்ஷன் அப்படியே தான் இருக்குது, இன்னும் ரிலீவ் ஆகலை. பிஷப் F5 இந்த இடத்துல கிங் E2 விளையாடி ரூக்கை கனெக்ட் பண்ணுறாரு. இதுலேருந்தே தெளிவாக தெரியுது 2 பேரும் கேன்சல் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல A4 நைட் to B3 நைட் D2 H5 பிஷப் G3 ப்ரொஃப்ளெக்டிங்கான மூவ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு மூவ் விளாட்றோம், இங்கே வெட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பண்ணி அப்புறம் வந்து இந்த பிஷப் வந்து இந்த ஓவர்லோட் ஆகிருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த நைட்டெல்லாம் எங்கேயும் ஓடவே முடியாது. ஏன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பிஷப்பை வந்து G3க்கு மூவ் பண்ணுறாரு. பிஷப் E7 ரூக் C3 C5ல ரூக்கை டபுள் பண்ண பார்க்குறாரு. அதே மாதிரி டபுள் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரூக் to C8. ஏன்னா இங்கே வந்து இந்த டென்ஷன் அப்படியே தான் இருக்குது. ஒன்ஸ் இது ரிலீவ் ஆச்சு அப்படின்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு பாசர் பான் கிடைக்கும். அதையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இங்கே வச்சுருக்காரு. டெக்ஸ் E5 E5 விளாட்றாரு. ஏன்னா இங்கே வந்து இந்த பான் D4 இருந்த வரைக்கும் நம்மளால் E5 விளாட முடியாது. ஒன்ஸ் இந்த பான் அங்கே போனது உடனே E5 சென்டரை வந்து இது பண்ணுறாரு. இதோ சொன்ன மாதிரியே வந்து ஒயிட்டுக்கு ஒரு பாசர் பான் வந்துருச்சு. C6 நைட் B6 A3. இங்கே வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து சேலஞ்ச் பண்ணுறதா நினச்சி இந்த மாதிரி விளாண்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃபைல் கிடச்சிடும்.
ஈவன் நம்ம நைட்டெல்லாம் விட்டிங்கன்னா இங்கே பேக்வேர்ட் பான் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த பானை ஸ்டாப் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக A3 விளாட்றாரு. ஆனால் இங்கே வந்து B3 ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அது மட்டும் இல்லாமல் B2ல ஒரு பேக்வேர்ட் பான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நைட் B3 நைட்டை வந்து கொண்டு போய் B3யில் வச்சா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நைட்டை D2லேருந்து ரூயின் பண்ணதுக்கப்புறமா ரூக் A5 நைட் E1. இது வந்து ஒரு மிஸ்டேக்கு, இன்அக்யூரேட் மூவ் அப்படிங்கிறது. இது வந்து மிஸ்டேக் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இங்கே பேக்வேர்ட் பானை அட்டாக் பண்ணுறாரு. சரி, இந்த இடத்துல என்ன தான் பெஸ்ட் மூவ்? இங்கே வந்து நானும் இங்கே பெஸ்ட் மூவ் கண்டுபிடிக்க முடியல. இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்ன மூவ் விளையாடுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த இடத்துல அவர் வந்து நைட் E1 விளாட்றாரு, ரூக் B5. இந்த இடத்துல பேக்வர்ட் பான் அட்டாக் பண்ணுறாரு, நைட் D3 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இது வந்து மிஸ்டேக்கு. ஏன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் பிஷப் வந்து நைட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே எதை வச்சு வெட்டினாலும் நம்ம ஃபைனலாக வந்து இந்த பேக்வர்ட் பான் வெட்டிடலாம். ஈவன் இங்கே வெட்டுறது, ஈவன் இங்கேயும் வெட்டிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து E4 வச்சு ரூக்கு வந்து மூவ் பண்ண வச்சுட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ரூக் D4, ஃபைனலில் நம்ம அந்த பானையை வெட்டிடலாம். அதுதான் இங்கே மிஸ்டேக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா D4 வைக்கிறாரு, D4, அதுக்கப்புறம் வந்து E-takes D4, E-takes D4, அதுக்கப்புறம் ரூக் C2. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு வீக், கம்ப்ளீட்லி லூசிங் பொசிஷன். ஏன் அப்படின்னா வந்து இந்த நைட் வந்து பின்னில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட் வந்து இந்த B2 பானையை வந்து டிஃபெண்ட் பண்ணணும். இந்த D3 இருக்கிற நைட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். D3யில் இருக்கிற நைட் வந்து B2வில் இருக்கிற பானையை டிஃபெண்ட் பண்ணணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அது பின்னில் இருக்குது. ஒன்ஸ் நம்ம அதை மூவ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீக்னஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அது குகேஷ் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ரூக் E8 ஒரு டிஸ்கவரி இருக்குது, நைட் F3. நைட் F3யோட ஐடியா வந்து நைட் E1 வச்சு பிரதர் நைட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறது தான். ரூக் B3 போட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர்லோடிங் மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் வந்து நைட்டை டிஃபெண்ட் பண்ணல அப்படின்னா அடுத்த மூலம் இந்த நைட் வந்து போயிடும். ஸோ நைட் E1, பிஷப் டு B4 செக்கு. இந்த இடத்துல வந்து ஸ்டாஃபிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற மூவ் வந்து பிஷப் டேக்ஸ் A3. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பானும் கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டலாம். அவர் வெட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீ பீஸ். ஈவன் நமக்கு இங்கே ஒரு பீஸ் கிடச்சாலும் நம்ம இங்கே வெட்டிட்டு இங்கே ஒரு பாஸ்டர் பானை வந்து உருவாக்கலாம். சரி, அதுக்கு தான் ஸ்டாக் ஃபீஸ் இந்த மூவ் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. பட் குகேஷ் வந்து பிஷப் B4 செக் கொடுக்குறாரு. இது வந்து மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதுவும் வந்து ஒரு சூப்பரான மூவ் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து E1 இருக்கிற நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறோம். அந்த நைட்டும் ஓவர்லோட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிங் வந்து அந்த பாதுகாப்பை விட்டு விலகி தான் போயாகணும். இந்த 3 ஸ்கொயரு கிங் F1 போகிறாரு, பிஷப் டெக்ஸ் E1, நைட் டெக்ஸ் E1. அதுக்கப்புறம் ரூக்கை வெட்டுறாரு. அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுனு. பட் அவருக்கு இருக்கிற ஒரே ஹோப்பு இந்த C6ல் இருக்கக்கூடிய இந்த பாஸ்டர் பான். ஸோ D3, நைட் E3, ரூக் டெக்ஸ் B2, ஃபைனலாக அந்த பானை வெட்டிடுறாரு. C7, நைட் C8. இந்த இடத்துல வந்து ஒயிட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாஸ்டர் பான் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த பிஷப் இருக்குது இல்லையா, இந்த பிஷப் வந்து இந்த C8 ஸ்கொயரை கார்ட் பண்ணுற பிஷப். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது F3யில் இருக்குது. இதை வந்துட்டு இங்கே ஒன்ஸ் இந்த ரூக் மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த F3யில் இருக்கிற பிஷப்பை இங்கே கொண்டு வந்து நம்ம வந்து இதை பண்ணலாம். இல்லை C6ல் வச்சுட்டு ரூக் அட்டாக் பண்ணலாம், அந்த மாதிரி எதாவது பண்ணலாம். ஆனால் இது வந்து இந்த பிஷப் வந்து ப்ரமோஷன் ஸ்கொயரை கார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த பானை வந்து கடைசி வரைக்கும் அந்த பானை வந்து அந்த பிஷப் வந்து அந்த பானை சப்போர்ட் கொடுத்து தான் ஆகும். நெக்ஸ்ட்டு H4, ரூக் A2, அந்த பானை வெட்ட பார்க்குறாரு, ரூக் டெக்ஸ் A3. இந்த மூவ் வந்து நான் என்னன்னு தெரில, இந்த மூவ் எதுக்கு விளாண்டாருன்னு தெரியல. மேபி வந்து நைட்டை மூவ் பண்ணி D2க்கு எக்ஸ்ட்ரா கார்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ரூக் டெக்ஸ் A3, G3, கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணுறது. ரூக் B3 போட்டு இன்னொரு பாசர் பண்ண புஷ் பண்ண பார்க்குறாரு, நைட் C4, ரூக் E6, நைட் D2 வச்சு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் B2 போனதுக்கப்புறமா ரூக் C3யில் வைக்கிறாரு, ரூக் A6. நீ வேணால் அந்த பான் வெட்டிங்க, நான் வந்து இங்கே புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. மேபி வந்துட்டு அது அந்த பானை வெட்டினா இங்கே வந்து குயின் ஆயிரும், A5ல் எந்த பீஸும் கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரூக் A3 விளையாடுறாரு. ரூக் C2,
ரூக் C2 C7ல டார்கெட் பண்ணுறாரு. பட் நைட் E4 வச்சதுக்கப்புறமா கிங் G6. இந்த இடத்துல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இங்கே நம்ம இங்கே G5 வச்சு நமக்கு வந்து ஒரு பான் லாஸ் ஆகும். அது வச்சு ஸோ ஓகே. இந்த இடத்துல நைட் E4. இந்த இடத்துல என்ன தான் பெஸ்ட் மூவ்? இந்த இடத்துல நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்ன மூவ் ப்ளே பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நைட் E4, கிங் G6, கிங் G2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் E7, கிங் F3, கிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ண பார்க்குறாரு. நைட் E4, நைட் C3. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில பார்க்க. இந்த இடத்துல நீங்கள் பிளாக்காக இருந்தீங்க அப்படின்னா என்ன மூவ் விளையாடுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்கிற ஒவ்வொரு பதிலும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். சரி, இப்போ நிறைய பேர் வந்துட்டு சரி க்ரீடியாக இங்கே ஃப்ரீ பீஸ் இருக்குது, கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயின் பண்ணிவிட்டு மேபி ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன். ஏன்னா வந்துட்டு பிளாக் கிட்ட அந்த சஃபிஷியன்ட் மெட்டீரியல் இருக்குது. மேபி வந்துட்டு நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கலாம். பட் 2 பாயிண்ட்ஸ் அப்பு. ஏன்னா 2 ரூக் குயினுக்கு போயிட்டாலும் நமக்கு வந்து 2 பாசர் பண்ணுறக்கா அந்த பான் புஷ் பண்ணி. இந்த மாதிரி தான் என்னோடய கேம்லேயும் ஒரு சில கேமில் நான் விளாண்டுருப்பேன். பான் அட்வான்டேஜை மட்டுமே நம்பி இருந்திருக்கேன் ஒரு சில கேமில். ஓகே, இந்த பொசிஷனில் நீங்கள் என்ன மூவ் விளையாடுவீங்க? குகேஷ் விளாண்ட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா C7ல் வெட்டுறாரு. ஃப்ரீ பீஸ்ன்னு நினச்சி கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா D2 அதுதான் பண்ணார். D2, கிங் E2, ரூக் E6 செக்கு, கிங் D1, அதுக்கப்புறம் ரூக் B2. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபெடோசிவ் விளாடிமிர் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன் ரிசைன் பண்ணணும்? இது வந்து லூசிங் பொசிஷன் தான். பட் இந்த இடத்துல வந்து செக்மேட்டிக் பேட்டர்னில் எதுவுமே இல்லை. மேபி வந்துட்டு சரி நம்ம இங்கே வெட்டினோம் அப்படின்னா செக்கு அண்ட் மேட். சரி, இது வந்து ஒரு வீக் மூவ். நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? சரி, செக் மேட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நைட் E2 நான் கன்சிடர் பண்ணேன். பட் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி பிஷப் அட்டாக் பண்ண முடியும். பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரூக் B1 செக், இதில் அது பாசர் பண்ண வந்து லாஸ் ஆகும். மேபி வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, ஓகே இந்த மாதிரி தான் வந்து நம்ம எதாவது பண்ணலாம். ஓகே, நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண லைன் இந்த லைன். ஓகே, நைட் E2க்கு அப்புறமா நீங்கள் இந்த பொசிஷனில் பிளாக்காக இருந்தீங்க அப்படின்னா என்ன விளையாடுவீங்க? காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது மேபி வந்துட்டு இங்கே ரூக் B2 வச்சதுக்கப்புறமே ஃபெடோசிவ் விளாடிமிர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. நீங்கள் அந்த கேம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வரைக்கும் தான் இருக்கும். இது நான் இதுக்கப்புறம் பண்ண மூவ்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கண்டுபிடிச்ச சாம்பிள் லைன். அதாவது இங்கே செக்மேட் இருக்குது, அதை தடுக்கணுன்னா இந்த மாதிரி விளாட்லாம். மேபி வந்துட்டு இங்கே ஃபோர்ஸிங் மூவ்ஸ்லாம் எதுவும் இல்லை. சரி, இந்த இடத்துல நம்ம இந்த பாசர் பண்ண அட்டாக் பண்ண மேட் இருக்குது. நைட் E2 தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே மூவ் இங்கே மேட் தடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே என்னோடய இன்னொரு சேனலான பிளேஃபுல் ஸ்டடீஸ் 2010 அப்படிங்கிற சேனலோடைய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் என்னுடைய சேனல் தான். நன்றி, வணக்கம்.